Good morning students. 11th standard computer application chapter 6 அதில் ஓப்பன் ஆஃபீஸை பார்த்துருக்கோம். இதில் மூவிங் அண்ட் காப்பிங் த டெக்ஸ்ட் இதை பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ மூவிங் அண்ட் காப்பிங் டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்ன போகிறோம் அப்படின்னா மூவிங் டெக்ஸ்ட் பார்க்கலாம். மூவிங் டெக்ஸ்ட்னா என்னென்னா சார், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை கட் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு வைக்கிறது. அதாவது ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்காது, அது வேற ஒரு இடத்துல இருக்கும். கட் பண்ணி எடுத்து கொண்டு வைக்கிறது தான் மூவிங் டெக்ஸ்ட். ஓகேங்களா? த மூவ் த டெக்ஸ்ட் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன். இப்போ ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு வந்து டெக்ஸ்ட்டை வந்து என்ன மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம்னா ஃபாலோவிங் ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன போகிறோம் அப்படின்னா செலக்ட் தி டெக்ஸ்ட்டு டு பி மூவ்டு. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை எந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ண போகிறோமோ அந்த ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன போகிறோம், அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் கண்ட்ரோல் எக்ஸ். கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னு கிளிக்னு சொல்லக்கூடாது, ப்ரெஸ்ன்னு சொல்லணும். கண்ட்ரோல் எக்ஸுங்கிறது ஷார்ட்கட் கீயோ, கீபோர்டு மூலமாக கண்ட்ரோல் எக்ஸையோ ஆர் கட் ஐக்கானையோ, அதாவது சிஸ்டர் மாட்டம் இருக்கும் பாருங்கள், இது டூல் பாரில் இருக்கும், இந்த ஐக்கான்ஸையோ அல்லது எடிட் அதில் போயிட்டு கட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கிளிக் அது மெனு பாரில் உள்ளது. எடிட்டுங்கிற மெனுவில் போயிட்டு கிளிக் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதை எதை செலக்ட் பண்ண போகிறோம், கட்டு. அப்போ கட்டு அல்லது அந்த கட்டுங்கிற ஐக்கான் சிஸ்டர் ஐக்கான் அல்லது இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸுங்கிறது ஷார்ட்கட் கீ. இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறோம். இந்த 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணோம்னா அது கிளிக் பண்ண என்ன ஆகும், டெக்ஸ்ட்டு வந்து கட் ஆயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா த டெக்ஸ்ட் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த சோர்ஸ் லொக்கேஷன். அந்த சோர்ஸ் அந்த ஒரிஜினலாக இருந்த இடத்துலேருந்து என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட் வந்து ரிமூவ் ஆயிடும், இருக்காது. அண்டு பிளேஸ்டு இன் த கிளிப்போர்ட். நம்ம எந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல என்ன போகிறோம், கொண்ட கிளிக் பண்ண போகிறோம், பிளேஸில் கிளிக் பண்ண போகிறோம். டேக் த இன்சர்ஷன் பாயிண்டர் டு த நியூ லொக்கேஷன் டு பி மூவ்டு. அதாவது இந்த இன்சர்ஷன் பாயிண்ட் நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா இந்த நியூ லொக்கேஷனுக்கு நம்ம என்னென்ன போகிறோம், மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி ஷார்ட்கட் கீ பார்த்தாங்க, இங்கே கண்ட்ரோல் சி, இங்கே என்னது கண்ட்ரோல் வி. அந்த கண்ட்ரோல் சியில் கண்ட்ரோல் எக்ஸு, ஏன்னா கட்டுக்கு வந்து காப்பிக்கு தான் சி, கட்டுக்கு என்னது சிஸ்டர் மட்டும் இருக்கிறதுனால அதை எக்ஸை கொடுத்துருப்பாங்க. பேஸ்ட்டுக்கு அப்படின்னா ஒட்ட போகிறோம், அதான் அதுக்கு போல் வி. பி வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால வி யூஸ் பண்ணுவோம். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் வி அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயோ அல்லது பேஸ்ட்டுங்கிற ஐக்கான்ஸ், அதாவது ஒரு எக்ஸாம் எழுதுல ஒரு பேப்பர் ஓட்டின மட்டும் இருக்கும், இந்த ஐக்கான்ஸையோ அல்லது எடிட்டில் போயிட்டு அங்கே கட்டு செலக்ட் பண்ண பாருங்க, இதுக்கு பேஸ்ட்டு. அதான் எடிட் பேஸ்ட்டுக்கு இந்த 3 ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம்னா நம்ம என்னென்ன பேஸ்ட் ஆகும். அதான் த ரெக்கவர் டெக்ஸ்ட் இஸ் மூவ்டு டு தி நியூ லொக்கேஷன். நம்ம எந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் வேணுமோ என்னாகும், அந்த லொக்கேஷனுக்கு டெக்ஸ்ட்டு மூவ் ஆகிடும். அதாவது கட் பேஸ்ட்டுக்கு எடிட்டில் போய்ட்டு கட் பண்ணுறோம், அதுக்கு ஷார்ட்கட் கீ என்னென்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸு. பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன போகிறோம் அப்படின்னா எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட் ஒட்டுறது, எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்துடும். அல்லது என்னென்ன போகிறோம் கண்ட்ரோல் வி அப்படிங்கிற ஷார்ட்கட்டை கொடுத்து நம்ம நினைக்கலாம் பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பிங் தி டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா காப்பி பண்ண போகிறோம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த காப்பி டெக்ஸ்ட்டு ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன், இதே மாதிரி தாங்க. அங்கே வந்து கட் டெக்ஸ்ட் மூவிங் டெக்ஸ்ட்னா இந்த காப்பி டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி ஒரு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே சேம் பட்டன் தான். செலக்ட் த டெக்ஸ்ட் டு பி காப்பிடு. அங்கே என்னது மூவ்னு வச்சோமா, இங்கே காப்பிடு. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறோம். ரெண்டாவது என்னென்ன போகிறோம் அப்படின்னா கிளிக் கண்ட்ரோல் ப்ளஸ் சி. நல்லா பார்த்துங்க, எல்லாமே 4 பேர் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு எழுத்து தான் மாறும். அங்கே கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்த பாருங்க, அதுக்கு போல் சி அல்லது காப்பி ஐக்கான் 2 பேப்பர் மட்டும் இருக்கும். அல்லது எடிட்டில் போயிட்டு காப்பி, காப்பினா காப்பி, கட்டுனா கட்டு. அதான் மூவிங் கொடுத்துருப்பான், மூவிங்னா இது கட்டு. அப்போ இது 3 தான். அப்போ காப்பினா அதில் உள்ள முதல் எழுத்து தான் வரும், 1 2க்கு தான் மாறும். இங்கே காப்பிக்கு சி யூஸ் பண்ணதுனால கட்டுக்கு என்ன பண்ண மாட்டோம், சி யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு போல் எக்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ எடிட் காப்பியோ அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் சியையோ கொடுத்து நம்ம என்னென்ன போகிறோம், ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணதுக்கப்புறம் த டூப்ளிகேட் காப்பி ஆஃப் த டெக்ஸ்ட் இஸ் மேட் அண்ட் சென்ட் டு தி கிளிப்போர்ட். அப்போ என்னென்ன போகிறோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் சோர்ஸ் வந்து அங்கே இல்லாமல் இருக்கும், கட் பண்ணும்போது இது என்னாக அங்கே இருக்கும். டூப்ளிகேட் டெக்ஸ்ட் வந்து என்னாக காப்பி பண்ணிட்டு சென்ட் பண்ணுறதுக்கு என்னாக ரெடியாக இருக்கும். டேக் த இன்சர்ஷன் பாயிண்டர் டு தி நியூ லொக்கேஷன் டு பி காப்பீட். நம்ம இன்சர்ஷன் பாயிண்ட் என்னென்ன போகிறோம், எந்த லொக்கேஷனில் கொண்டு போகிறோமோ அந்த லொக்கேஷனுக்கு என்னென்ன போகிறோம், காப்பீட் பண்ணதை இந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டை கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு கிளிக் கண்ட்ரோல் வி ஆர் பேஸ்ட் ஐக்கான் அல்லது எடிட் பேஸ்ட், அதே தாங்க. அங்கே கட் பேஸ்ட்டுக்கு பார்த்த மாதிரி அதே தான். கண்ட்ரோல் வியையோ அல்லது எடிட் பேஸ்ட்டையோ கொடுத்து நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணுறோம். த ரெக்கவர் டெக்ஸ்ட் இஸ் காப்பி டு நியூ லொக்கேஷன். நம்ம எந்த டெக்ஸ்ட்டை நம்ம தேவைப்பட காப்பி பண்ணோமோ அந்த லொக்கேஷன், அந்த நியூ லொக்கேஷனுக்கு என்ன அந்த டெக்ஸ்ட்டை வந்து
காப்பி ஆகி வந்துடும். இதுதான் மூவிங் அண்ட் காப்பிங் த டெக்ஸ்ட். மூவிங்னா கட் பேஸ்ட்டு, காப்பிங்னா காப்பி பேஸ்ட். மூவிங் காப்பிங் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, மூவிங்கில் ஒரிஜினல் இருக்கிற சோர்ஸில் உள்ள டெக்ஸ்ட் வந்து இருக்காது, அதை தூக்கி வேற இடத்துல வைக்கிறது. காப்பிங் டெக்ஸ்ட்னா ஒரிஜினல் இருக்கும், அதில் ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிற மாட்டோம். காப்பிங் டெக்ஸ்ட் இன்னொருத்துல காப்பி பண்ணி வைக்கிறது தான் காப்பிங் டெக்ஸ்ட். இது பாருங்க எல்லாம் ஷார்ட்கட் அப்படியே ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. கட் அப்படின்னா கட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கட்ஸை செலக்டட் டெக்ஸ்ட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு ஐகான்ஸ் வந்து ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ். அடுத்து காப்பி அப்படின்னா டூப்ளிகேட் காப்பி, அதான் ஒரு இதை ஒரிஜினல் வந்து காப்பி பண்ணி எடுக்கிறது. அதுக்கு சிம்பிள்ஸ் வந்து இப்படி இருக்கும், 2 பேப்பர் மாடல் இருக்கும். அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல்+C. பேஸ்ட் அப்படின்னா எந்த காப்பி பண்ணமோ இல்லை கட் பண்ணமோ அதை வந்து நியூ லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணுறது. காப்பியில் அதில் கட் டெக்ஸ்ட்டை வந்து என்னது பேஸ்ட் பண்ண ப்ராசஸ். இது ஒரு எக்ஸாம் பேர் மேலே ஒரு பேப்பர் இருக்க மாட்டேன் இருக்கும், அதான் ஐகான்ஸ். இதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல்+V. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்டு என்ன சார் அப்படின்னா கேன்சல் த ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் வாஸ் பெர்ஃபார்ம்டு. அதாவது சப்போஸ் வந்து நம்ம ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறோம், இப்போ அந்த எல்லாம் டைப் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த பாக்ஸை மட்டும் நான் கலர்ஃபுல்லாக மாற்றிட்டேன், இல்லை சார் எனக்கு முன்னாடி உள்ள கலர்ஃபுல்லாக பிளாக்லேயே இருக்கட்டும் அப்படின்னா இந்த சிம்பிளையோ இல்லை கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு இசட்டுங்கிறத கொடுத்தோம்னா அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அது வரணும். எல்லாம் ஏன் வச்சுக்கோங்க, சேவ் பண்ணதுக்கு அப்புறம் அண்டு கொடுத்தா வராது. சேவ் பண்ணாததுக்கு முன்னாடி சேஞ்சஸ் பண்ணால் நாங்கள் அண்டு கொடுத்தா வரும். இதெல்லாம் ஒரு சம் ஆப்ரேஷன். இப்போ பேஸ்ட் ஸ்பெஷல். இந்த பேஸ்ட் ஸ்பெஷல்னா என்ன சார்? வெறும் பேஸ்ட் மாதிரி தான். இப்போ பேஸ்ட் ஸ்பெஷல்னா என்ன? when you move or copy the selected text, அதாவது மூவ் பண்ணாலும் சரி, காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணாலும் சரி, காப்பி பண்ணாலும் சரி, என்னென்ன போகிறோம் அப்படின்னா the paste option is used to send the information as the whole. அப்போ நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா அந்த பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன போகிறோம், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம என்னது ஃபுல்லாக சென்ட் பண்ண போகிறோம். பட் டு மூவ் ஆர் காப்பி ஒன்லி சம் அஸ்பெக்ட் த டேட்டா. இந்த டேட்டாஸை வந்து காப்பி பண்ணி மூவ் பண்ணும்போது என்ன சம் அஸ்பெக்ட் இந்த டேட்டாஸில் வந்து இன்ஃபெக்ட் ஆகும். அப்போ மாதிரி இருக்கும்போது லைக் ஒன்லி ஃபார்மேட்டிங்ஸ் ஆர் ஒன்லி வேல்யூ, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறோம், ஃபார்மேட்டிங்ஸையோ அல்லது அந்த வேல்யூஸையோ என்ன பண்ண போகிறோம் கொடுக்கலாம். இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் இஸ் யூஸ்ஃபுல். அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ்ட் ஸ்பெஷலுங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டு யூஸ் பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் செலக்ட் த டெக்ஸ்ட் அண்ட் அப்ளை மூவ் ஆர் காப்பி தென் அட் த டெஸ்டினேஷன் லொக்கேஷன். நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா காப்பி பண்ணது மூவ் பண்ணது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ண நியூ லொக்கேஷன் எந்த இடத்துல கொண்டு போகிறோமோ அந்த இடத்துக்கு கொண்டு போயிடணும். கொண்டு போனதுக்கப்புறம் எடிட் பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம். எடிட்டில் போய் தான் இங்கே பேஸ்ட் கொடுப்போம் பார்த்தீங்களா, இங்கே என்ன பண்ணுறோம் பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிறதையோ ஆர் ப்ளஸ் Ctrl+Shift+V. அங்கே என்னென்ன போகிறோம் அப்படின்னா Ctrl+V கொடுத்தோம் பேஸ்ட்டுக்கு. இங்கே பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு வந்து என்னென்ன போகிறோம் அப்படின்னா Ctrl+Shift+V அப்படிங்கிற ஷார்ட்கட்டையோ ஆர் Alt+ES ஆல்ட்டுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு ES ப்ரெஸ் பண்ணாலோ இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகுங்க. பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஸ்பெஷல் மெனுஸ் வேரியஸ் டிபெண்டிங் அப்பான் த ஆர்ஜின் அண்ட் ஃபார்மேட்டிங் ஆஃப் தி டெக்ஸ்ட் டு பேஸ்டட். அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதாவது நிறைய இது இருக்குங்க, அதில் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா அதில் வந்து எதை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா செலக்ட் TDE. TDE அப்படின்னா என்ன அப்படின்னா டைனமிக் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பேருங்க. அந்த லிங்கை வந்து ஃப்ரம் பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸில் வந்து என்னென்ன போகிறோம் கிளிக் பண்ண போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸில் தெரியும், இதுதான் பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸு. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இது ஆர்ஜின்ஸ் நிறையா இது இருக்கும். அதில் வந்து என்னென்ன போகிறோம் அப்படின்னா இந்த TDE அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் செலக்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன். அப்போ என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷனுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் கிளிக் ஓகே பட்டன் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், காப்பி டேட்டா பேஸ்டட் இன்டு த டாக்குமெண்ட்ஸ் வித் லிங்க். இங்கே உள்ளதுக்கு அங்கே உள்ள என்ன ஆகும், ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அதில் வந்து என்ன ஆகும் காப்பி ஆகி பேஸ்டட் ஆயிரும். ஹெல்ப் சிஸ்டம் இன் ரைட்டர், அதாவது ஹெல்ப்னு ஒன்று இருக்குங்க. எதை ஓப்பன் பண்ணாலும் சரி ஹெல்ப்புங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துலேயும் இருக்குங்க. அது மொபைலாக இருக்கட்டும், எந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கினாலும் சரி, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினாலும் சரி, எந்த திங்ஸ் வாங்கினாலும் சரி, நீங்கள் என்ன இருந்தாலும் ஒரு என்னது புக்கு மாடம் கொடுப்பான், ஹேண்ட் புக் மாடம் கொடுப்பான். அதில் படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிவி வாங்கினாலும் சரி, ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி, ஒரு ஹெல்ப் மாட்டம் கொடுப்பான் கைடு. அந்த கைடை பார்த்து என்ன பண்ணிக்கலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கிறது தான் என்னென்னா ஒரு கைடு தான் ஹெல்ப் சிஸ்டம். The OpenOffice Writer provides several
ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹெல்ப். இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லேயும் என்னது செவரல் ஹெல்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. பை ப்ரெஸ்ஸிங் F1 ஆர் செலக்ட் ஹெல்ப் ஃப்ரம் தி மெனு பார். இப்போ F1ங்கிற ஃபங்க்ஷன் கீயோ அல்லது ஹெல்ப்புங்கிற மெனுவை நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணோம்னா அந்த ஹெல்ப்புங்கிறது ஒரு டயலாக் பாக்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகும். இந்த அது பார்த்தீங்கன்னா ஹெல்ப், இதெல்லாம் என்னென்ன ஹெல்ப் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஹெல்ப் வரும், நம்ம இதை பற்றி சின்ன நோட்ஸாக இருக்கும் இல்லை ப்ரீஃபாக பார்க்குறதுனாலும் படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். டு ஆக்டிவேட் டூல் டிப்ஸ், அந்த டூல் டிப்ஸ்னு ஒன்று இருக்காங்க, எக்ஸ்டெண்டட் டிப்ஸு அண்டு ஹெல்ப் ஏஜென்ட். ஹெல்ப் ஏஜென்ட்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சின்னதாக வந்து சைடில் வந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்டெண்டட் டிப்ஸ்னால் அதை பற்றின ப்ரீஃபான நோட்ஸ் வரும். டூல் டிப்ஸ்னால் அங்கே கொண்டு போகும்போது இப்போ கட்டு, காப்பி, நியூ, பிரிண்ட்டு அப்படின்னா அந்த ஐக்கான்ஸை கொண்டு போகும்போது சின்னதாக ஒரு வார்த்தை மட்டும் காமிக்கும், அந்த மாதிரி உள்ளது. இதெல்லாம் நம்ம என்னென்ன போகிறோம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கிளிக் டூல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ். டூல்ஸில் போய்த்து ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி அதில் ஓப்பன் ஆஃபீஸ்னு கொடுத்துட்டு ஃப்ரம் மோர் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேங்களா. அதில் வந்து என்னென்ன போகிறோம் அப்படின்னா செலக்ட் ஹெல்ப் வாட்ஸ் திஸ் அப்படிங்கிறது இருக்கும். கொடுத்துட்டு ஹோல்ட் த மவுஸ் பாயிண்டர் ஓவர் த ஐகான்ஸ். அந்த ஐகான்ஸ்க்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், மவுஸ் பாயிண்டர் ஹோல்டு பண்ணும்போது வேர் யூ வாண்ட் மோர் ஹெல்ப். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் மோர் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டால் பார்த்துக்கலாம். இப்போ 6.19 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செட்டிங்ஸ் ஆஃப் விண்டோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் இந்த ஓப்பன் ஆஃபீஸ். ரைட்டில் இந்த விண்டோ ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். இதில் டிப்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிப்ஸுங்கிற கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து எக்ஸ்டெண்டட் டிப்ஸு இதெல்லாம் என்னென்ன வேணுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோம்னா நாங்கள் ஓகே கொடுத்தோம்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம என்ன காட்டுங்க. இதுதான் ஹெல்ப் சிஸ்டம். இப்போ பாருங்கள், ஹெல்ப்புக்கு வந்து என்னென்ன போகிறோம் அப்படின்னா ஒன்று ஃபங்க்ஷன் கீ F1 கொடுக்கலாம், அல்லது என்னென்ன போகிறோம் ஹெல்ப்புங்கிற மெனுவை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அப்போ ஹெல்ப்பை பார்க்கும்போது நம்ம என்னென்ன போகிறோம், சப்போஸ் வந்து என்னென்ன இதெல்லாம் எக்ஸ்டெண்டட் டிப்ஸு, டூல் டிப்ஸு, ஹெல்ப் ஏஜென்ட் எல்லாத்தையும் நம்ம வர வைக்கணும் அப்படின்னா டூல்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆஃபீஸ்னு கொடுத்தோம்னா அந்த இது வரும். அதில் போய் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுதான் இந்த ஹெல்ப் சிஸ்டம். இது வரைக்கும் இந்த கிளாஸில் போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் அதோட கண்டினியூஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.